வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு இந்தியன் ஸ்டைலில் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆயிஷா வந்து பாஸ்தா சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணி போட சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த பாஸ்தா தான் பண்ண போகிறேன். ஃபுசிலி நிறைய ஷேப்பில் இருக்கும் பாஸ்தா. நான் இந்த ஷேப் எடுத்திருக்கேன். இந்த பேக்கெட்லேயே வந்து போட்டிருப்பாங்க எவ்வளோ நேரத்தில் இது குக் ஆகும் அப்படின்னு சொல்லி. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 9 to 11 minutes பாயில் பண்ணோம்னா. ஸோ அவ்வளோ நேரம் வந்து நம்ம இதை குக் பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் 2 கப் அளவு பாஸ்தா சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷத்தில் கரெக்டாக வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. பாஸ்தா நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. நீங்கள் வாங்குகிற பாஸ்தாவை பொறுத்து டைம் வந்து மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாஸ்தா வேக வைக்கும்போது தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா பாஸ்தா சேருங்க. இப்போ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு பாஸ்தாவை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நார்மல் குக்கிங் ஆயில் எது வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது 2 லேசாக ரோஸ்ட் ஆனதும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. நான் ஒரே ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கணும். தக்காளி பாதி வதங்கியிருக்கு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள். மிளகாய் தூள் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா இன்னுமே கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா இன்னும் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காயெல்லாம் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். பாதி குடமிளகாயை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை தவிர உங்களுக்கு என்ன காய் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பாஸ்தா வேக வைக்கும்போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் அதையும் கணக்கு பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த காய் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் 5 நிமிஷம் இருக்கட்டும். காய் நல்லா வெந்துருச்சு. இதில் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் பவுடர். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற பாஸ்தாவையும் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு இது ஒரு நிமிஷம் நல்லா அப்படி கிண்டி விடுங்க. அந்த மசாலாலாம் அந்த பாஸ்தாவில் நல்லா கோட் ஆகணும். இதில் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு சீஸ் பிடிக்கும்னா நீங்கள் கடைசியில் மேலாப்பில் வந்து சீஸ் வந்து துருவி போட்டுக்கலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப கலர்ஃபுல்லான இந்தியன் ஸ்டைலில் மசாலா பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.